ஒரு அந்தணரும் அவரது மனைவியும் தங்கள் 2 வயது குழந்தையுடன் காட்டுப்பாதையில் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வழியில் ஓரிடத்தில் களைப்பாய் இருக்கவே தாக சாந்தி செய்ய எண்ணினர். அந்தணர் மனைவியை குழந்தையுடன் ஒரு மரத்தடியில் அமர வைத்தார். அவள் களைப்பில் மரத்தடியில் படுத்தார். பூஜாவுடன் அருகில் தெரிந்த நீரோடையை நோக்கி சென்றார். அந்த மரத்தின் மீது யாரோ ஒரு வேடன் விட்ட அம்பு கிளைகளுக்கிடையே தங்கி நின்றது. சற்று நேரத்தில் காற்றடிக்கவே கிளையில் தொங்கி நின்ற அம்பு படுத்திருந்த அந்த பெண்ணின் வயிற்றில் தைத்தது. அது விஷம் தோய்ந்த அம்பு. விஷம் உடலில் பரவி அவள் இறந்தாள். அப்போது அங்கே ஒரு வேடன் வந்தான். ஒரு பெண் இறந்து கிடப்பதையும் அருகில் அவளது குழந்தை அழுது கொண்டிருப்பதையும் பார்த்தான். அதற்குள் அந்தணரும் வந்துவிடவே வயிற்றில் அம்பு தைத்து இறந்து கிடக்கும் மனைவியை பார்த்தான். அருகில் நின்ற வேடன் மீது சந்தேகம் கொண்டு, எதற்காக நீ என் மனைவியை கொன்றாய்? நீ வேட்டைக்காரனா அல்லது காமுக நோக்குடன் இப்படி செய்தாயா? நீ நல்லவன் என்றால் கடவுள் மீது சத்தியமாக இங்கிருந்து ஓடக்கூடாது. என்னோடு உன் ஊர் மன்னனை காணவா, அவன் தீர்ப்பளிக்கட்டும் என்றான். வேடன் கெஞ்சினான். அந்தணரே, உமது மனைவியை நான் கொல்லவில்லை. நான் ஏதும் அறியாதவன். உமது மனைவியின் இறப்புக்கு காரணமும் எனக்கு தெரியாது என கெஞ்சினான். அவனை நம்பாத அந்தணர் மனைவியின் உடலை தோளிலும் ஒரு கையில் குழந்தையுடனும் அரண்மனைக்கு வந்தார். மன்னனிடம் புகார் சொன்னார். வேடன் மன்னனிடம் தான் ஏதும் அறியாதவன் என புலம்பி தீர்த்தான். அவனை சேவகர்கள் அடித்தும் மிரட்டியும் பார்த்தனர். மன்னா, என்னை கொல்லுங்கள், வேண்டாம் என சொல்லவில்லை. ஆனால் நான் சாகும் முன் உண்மை செத்துவிடக் கூடாது என்றான். மன்னன் அவனை சிறையில் அடைத்துவிட்டு அந்தணரிடம், உன் மனைவியின் ஈமக்கிரியை முடித்துவிட்டு நாளை வாருங்கள் என சொல்லிவிட்டான். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கு, சுந்தரேஸ்வரா, தவறான தீர்ப்பை நான் வழங்கிவிடக் கூடாது, அதற்கு நீயே அருள் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்தான். அன்று இரவு கனவில் வந்த சுந்தரேஸ்வரர், மன்னா, நீ நாளை மாசி வீதியில் உள்ள மண்டபத்தில் நடக்கும் திருமணத்துக்கு செல், உண்மை தெரியும் என்றார். மறுநாள் மன்னனும் அந்தணரும் மாறுவேடத்தில் அங்கு சென்றனர்.